ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த பெஸ்ட் நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர். ஸோ பெஸ்ட் நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்னாலே சரி ஓகே, வழக்கம் போல் ஷாதிக் ப்ரோ மாதிரி நிறைய ஹேர் கண்டிஷ்னர்ஸ் வாங்கி வச்சு அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து இதில் எது ரொம்ப பெஸ்ட்டானது, எது ரொம்ப ஹேருக்கு சூப்பரானது நான் சொல்வேன் நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்தளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் கிடையாது. பட் இது வரைக்கும் என்னோடய ஹேருக்கு ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்ற ஒரு விஷயம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ தட் நான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய செக் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நம்ம கடையிலேருந்து ஒரு ஹேர் கண்டிஷ்னர் வாங்கி யூஸ் பண்ணுறது ஆக்சுவலி அது ரிஸ்க் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நேச்சுரலாக நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறது, என்னோடய ஹேர் ரொம்ப கண்டிஷனிங்காக வச்சுக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தேடி பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஷாதிக் ப்ரோவோட ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர் ஒரு வீடியோ கண்ணில் மாட்டுச்சு. ஸோ ஒய் நாட் நம்ம இது செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹேர் கண்டிஷ்னர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்ட்டு சில பேர் தெரியாது. மேபி என்ன மாதிரி இருக்க ஒரு சில பேருக்கு தெரியாது. ஏன்னா நானே இப்போ தான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தேடும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ ஹேர் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுவோம், நம்மளோட ஹேர் நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வெட் ஹேர்ஸில் ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கேல்பில் ஒரு ஆயில் நமக்கு சுரந்துகிட்டே இருக்கும். சீபம் அப்படின்ற ஒரு ஆயில் சுரந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு ஆயிலை நம்ம நல்ல அழுக்கு போக்கணும் அப்படின்றதுக்காக ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிற நிறைய ஷாம்பூஸ் தான் நம்ம இப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பூஸ் நம்ம யூஸ் பண்ண நம்மளோட ஹேர் அந்த நேச்சுரல் ஆயிலேருந்து மொத்தமாக ஆல்ரெடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுவோம். அது ப்ளஸ் நேச்சுரலாக நம்மளோட ஸ்கேல்பில் சுரக்கிற அந்த ஆயில் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம ஷாம்பூஸ் போட்டு மொத்தமாக அப்படியே வாஷ் பண்ணி நம்ம அதை எடுத்துடுறோம். ஸோ அதனால் நம்ம ஹேர் ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு நிலைமைக்கு போயிடும். லைக் நீங்கள் நார்மலாக பார்க்குறப்போ நம்மளோட ஹேர்ஸ் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். அங்கங்கே அப்படியே அந்த ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு ஹேர்லேயே சொல்கிறேன். நீங்கள் இதே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய கூகுள் ஃபோட்டோஸ் இங்கே ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அந்த ஹேர் டேமேஜ் ஆகிருக்கு நீங்களே பாருங்கள். ஒரு நிலைமையிலேருந்து சுச்சுவேஷன்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்காக தான் நம்ம ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம். லைக் கண்டிஷனிங்காக கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கோ அப்படின்றனால ஹேர் கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஒன் திங், ஹேர் கண்டிஷ்னர் என்னோட ஹேர் க்ரோத் எல்லாம் பண்ண வைக்காது. கண்டிஷ்னர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதால் ஏதாச்சும் பேட் திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிஷ்னர் எப்படி அப்ளை பண்ணணும்னு என்ன மாதிரி இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை லைக் ஒரு சில கண்டிஷ்னரோட லேபிள்லேயே கூட போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த மிட் லென்த்லேருந்து ஹேரோட எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எஸ், ஹேர் கண்டிஷ்னர் நாட் ஃபார் ஸ்கேல்ப். ஸோ உங்களோட ஸ்கேல்பில் ஹேர் கண்டிஷ்னர் தொடவே கூடாது, படவே கூடாது. சப்போஸ் நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் ஹேர் கண்டிஷ்னர் படுது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஸ்கேல்பில் ஒரு மாதிரி இரிட்டேஷன், ரெட்னஸ், அப்புறம் ரேஷஸ், ரொம்ப அரிப்பு, டேண்ட்ரஃப், இந்த மாதிரி மோசமான ஒரு விளைவு நிச்சயமாக அந்த ஹேர் கண்டிஷ்னர் கொடுக்கும். ரொம்ப அதிகமாக பிரேக்கேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹேர் கண்டிஷ்னர் இந்த மிட் லென்த்லேருந்து ஹேரோட எண்ட் வரைக்கும் நீங்கள் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் திருப்பி உங்களோட ஹேரை ரொம்ப நல்லா வாஷ் பண்ணணும். தி செகண்ட் திங் இஸ், உங்களோட ஹேரை ரொம்ப நல்லா ரின்ஸ் பண்ணணும். அப்படி சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக ரின்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த ஹேர் கண்டிஷ்னர் உங்கள் ஹேர்லேயே தான் இருக்கும். ஸோ அதுவே உங்களோட ஹேரோட பிரேக்கேஜ்க்கு ஒரு காரணமாகிடும். ஹேர் கண்டிஷ்னர் எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தாச்சு, அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தாச்சு. இதெல்லாம் எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது, எப்படி நம்மளோட ஹேரை காப்பாற்றுறது ஒரு ஹேர் கண்டிஷ்னர் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னரை சூஸ் பண்ணுறதுல இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹேர் கண்டிஷ்னர் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னாலே அதில் ஒரு லேபிள் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. உங்களோட ஹேருக்கு எந்த மாதிரி கண்டிஷ்னர் சூட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். லைக் திக் ஹேர் இருக்கவங்களுக்கு, கர்லி ஹேர் இருக்கவங்களுக்கு, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா ஹேர், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷ்னர்ஸ் இந்த லேபிளே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்ளை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ஹேர் கண்டிஷ்னர், அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். லைக் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பம்ப் பண்ணி நிறைய ஹேர் கண்டிஷனர்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அதுவே உங்களோட ஹேரோட பிரேக்கேஜ்க்கு
ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நிறைய போட்டோன்னா நம்ம முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ன்றது கிடையாது. ஃபோர்த் திங் இஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், உங்களோட ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேரை மறக்காமல் ரொம்ப நல்லா ப்ராப்பராக ரின்ஸ் பண்ணுங்கள். ஃபைனல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக சூஸ் பண்ண தெரியல, எனக்கு ரொம்ப ஹேர் பிரேக்கேஜிங்காக இருக்குது, எனக்கு கண்டிஷனர் சரியாக சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கவலையே வேணால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்கலாம். அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸோ இவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஹேருக்கு ப்ராப்பரான ஒரு ஹேர் கண்டிஷனரை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. கைஸ், நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி நேச்சுரலான ஒரு ஹேர் கண்டிஷனர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ போயிட்டு என்னோட ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட வெட் ஹேரோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் வந்து என்னோட ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா ஏன்னா அப்படியே வந்திருக்கேன், ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். நான் குளிக்கல, ஜஸ்ட் ஷவரில் மட்டும் என்னோட ஹேரை மட்டும் வந்து நான் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் சொன்னது வந்து 2 நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நம்ம எப்பவும் போல் ஹேர் கண்டிஷனர் மாதிரி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணி அப்புறம் வாஷ் பண்ண நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோகனட் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயில் நமக்கு இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில், நல்ல ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலான்னு சொன்னார். ஸோ ஆப்வியஸ்லி என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் கோகனட் ஆயில். ஸோ அதுவும் எங்கள் வீட்டில் செக் ஆடின ஒரு கோகனட் ஆயில். இது வந்து செக் ஆடுற அதே செக்கில் போய் கொடுத்து எங்கள் வீட்லேயே காய வச்சு செக்கில் கொடுத்து ஆட்டின பியூரான கோகனட் ஆயில். ரெண்டாவது வந்து ரைஸ் வாட்டர். காலையில் அரிசி சாப்பாடெல்லாம் வடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அரிசி ஊற வைக்கும் போது ஃபர்ஸ்ட் தண்ணியை வந்து நல்லா கழுவி கீழே ஊற்றிடுங்க. செகண்ட் வந்து நல்லா அரிசி ஊறிட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நல்லா அரிசியை அலசி அந்த தண்ணியை வந்து நான் எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்மளோட ஹேருக்கு போட்டு நம்ம கண்டிஷனர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா காசு எடுத்து வாங்கி போடுற ஒரு ஹேர் கண்டிஷனரை விட அந்த அளவுக்கு ஒரு சில்கி சாஃப்ட் வராது, ஏன்னா அது ஃபுல்லி கெமிக்கல். ஸோ இது வந்து நேச்சுரலாக இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஒரு கண்டிஷனிங்காக ரஃப்பாக அப்படி இருக்கும்னு சொன்னாலே அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இது தடுக்கும். நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும் ஒரு மாதிரி பிஸ்பிஸ்ன்னு இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறது வந்து ரைஸ் வாட்டர். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஹேர் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும், நல்லா தண்ணி எல்லாம் சொட்டல, பட் ரொம்ப வெட்டாக இருக்குது, எவ்வளோ கேர்லியாக வேவியாக இருக்குது பாருங்க. ரைஸ் வாட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ போதுன்ற அளவுக்கு 2 ஸ்கால்ப்லேயே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே இருக்க ஹேர் ஃபுல்லாக அப்படியே வந்து நான் இந்த பவுல்லையே போட்டு நல்லா முக்கி எடுக்க போகிறேன். ஸோ கைஸ், 2 பக்கமும் ரைஸ் வாட்டர் வந்து நம்ம போட்டாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சாரி, ஒரு நல்ல மந்திரவாதி மாதிரி இருக்கல, இந்த விமன் மந்திரவாதிங்கெல்லாம் தலையில நல்லா பெருசாக போட்டுக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ரைஸ் வாட்டர் வந்து அது நல்ல ஒரு லிக்விடாக இருக்கிறதுனால நான் அப்ளை பண்ண அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஊற்றிக்கிச்சு. ரைஸ் நான் வந்து ஃபைனலி த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரைஸ் வாட்டர் வந்து என்னோட தலையில் போட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நான் காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்கிட்ட ட்ரையர் கிடையாது. ஸோ நேச்சுரல் சன்லைட்டில் லைக் வெளில போய் தான் தலையை காய வைக்க போகிறேன். ஸோ காய வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ், ஃபைனலி நம்ம ஹேரை வந்து நேச்சுரல் சன்லைட்லேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஸ்கேல்ப்லாம் லைட்டாக வெட்டாக தான் இருக்குது. பட் முடி வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே ட்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வெயிலே நின்று. ஸோ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக ரைஸ் வாட்டர் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து எந்த அளவுக்கு இது தெரியும்னு தெரியல, பட் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜாக வந்து அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வர்றதே அமேசிங் தான். டெக்ஸ்சரை வந்து ஃபீல் பண்ணுறேன். லைக் வந்து நான் காட்டுறது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரீயாக இருக்குன்னு உங்ககிட்ட காட்டலாம், பட் அது எப்படி இருக்குன்ட்டு நான் டச் பண்ணி பார்த்து தான் நான் உடற முடியும். அது வந்து எனக்கு நார்மலாக நான் ஹேர் வாஷ் பண்ணால் ஒரு மாதிரி தேங்காய் நார் மாதிரி ஆகிடும், எனக்கு புஃப்னு ஒரு தேங்காய் நார் மாதிரி இருக்கும். பட் இப்போ பாருங்கள்
எவ்வளோ ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் திஸ் ரிசல்ட். ஸோ ஆயில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. திருப்பி என்னோட ஹேரை வந்து ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஹேரை வந்து திருப்பி நல்லா நினச்சிட்டு அவள் கட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்த உடனே இதனால இப்போது கண்டிஷனர் அப்ளை பண்ணுற அந்த ஒரு வெட் ஸ்டேஜில் இருக்குது. காமிச்சிருப்பேன். என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை. ஸோ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும் தான் அவர் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் செக்கான எண்ணெய் ரொம்ப நல்லா இல்லை. வந்து அது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி சூடு பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெட் ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி சேம் குவான்டிட்டியில் கொஞ்சமாக ஹேர் ஆயில் எடுத்துக்கிறேன். 3 to 5 drops. அதே மாதிரி கையில் தேய்ச்சி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ மண்டை ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. திருப்பி வந்து இது வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ கைஸ், பார்ட் 1ல் பார்த்த அதே சூனியக்கார கொண்டு ஸோ ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 minutes, கரெக்டாக 2 minutes தான் விட்டேன். 2 minutes விட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். பிளெயின் வாட்டரில் எந்த வித ஷாம்பூஸ் எதுவும் இல்லாமல் பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வழக்கம் போல் சன்லைட்டில் போய் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே, ஃபைனலி ஹேர் வந்து நல்லா காய வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி தான் லைட்டாக இங்கே மட்டும் ஈரமாக இருக்குது. ரிசல்ட் என்னாச்சு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி அமேசிங். அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. லைக் நான் ரொம்ப ஆயிலியாக ஒரு மாதிரி பிஸ்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு அப்படி இல்லை. அது தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாகவும் இல்லை. நான் சீப்பை வச்சு இது பண்ணிட்டேன். ஆல்ரெடி கோம் பண்ணிட்டேன். எனக்கு ஆல்ரெடி பண்ணும்போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. எந்த விதமான சிக்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இப்படி தான் இருந்துச்சு. ஆயிலியெல்லாம் இல்லை. எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த அளவுக்கு ஆயிலியாக தெரில. மேபி உங்களுக்கு அப்படி இருந்துச்சு, எனக்கு இது மாதிரி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் சொன்ன மாதிரி என்ன மாதிரியெல்லாம் ஹேர் கண்டிஷனர் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேல்பில் படாமல். இந்த நேச்சுரலான ஹேர் கண்டிஷனர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye bye friends, bye Krishna, bye.